உங்க அம்மாட்டையும் தப்பா நடந்துக்கிட்டாரு சொல்ற, இது உன் சந்தேகம் மட்டும்தானா? அது நானு பாக்கிறேன். அவளா சொன்னா அம்மனமா உக்காந்து இருக்கிறதும் அவளேதான் சொன்னா. இல்ல வேற யார்கிட்டயாவது அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல மேடம், நான் அம்மா கிட்ட பார்த்தேன் மேடம். அப்புறம் என் பொண்ணு சொல்லிதான் காதல கேட்டேன் மேடம். உங்க அம்மா கூட பிரச்சனையா இருந்தது எப்போ? 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா? அதுக்கு இல்ல மேடம், 2வது குழந்தை பிறக்கும் போதெல்லாம் வந்து பேசியிருந்தா இருக்கு. 3வது குழந்தை மாசமா இருக்கும் போது மேடம். அப்பதான். சோ எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, இவளுக்கு 2வது குழந்தை இறந்து போச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ராதிகா வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இல்ல மேடம், போஸ்ட் நேட்டல் ப்ளூஸ் இருக்கும், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இவர் வந்து அவளை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணறது உண்மைதான். ஆனா இவ அம்மாவை பத்தி சொன்னதும் என்னால ஃபுல்லா நம்ப முடியல. ஆனா நீ சொல்றது வந்து பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு அது உண்மையாப்படுது. அதனால நான் வெளியில உட்காந்து நீ சொல்றது போய் உண்மை சொல்றதுக்கு நான் ஆர்வம் இல்லை. எனக்கு என்னன்னா, இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கோ, தவறு ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு குழப்பம் வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. இது நான் சொல்றதை விட ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைடா ஒரு கவுன்சிலரும் சிடபிள்யூசியும் சொல்றது தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்க வந்து குளிச்சுட்டு நான் இப்படி படுத்துப்பேன், குளிச்சுட்டு இப்படிதான் இருப்பேன், இருங்க. உங்க மனைவியே வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, வீட்டுல பசங்க இருக்கும்போது இப்படி பண்றாரு சொன்னா, அதுல வந்து அதுலேருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பொண்டாட்டிய பாத்துக்கிறதோ உங்க குழந்தைகளை பாத்துக்கிறதோ எல்லாம் வந்து உங்க கடமை. நீங்க அவங்களுக்கு தயவு செய்யல, நீங்க தான் காப்பாத்தணும். ஓகே. அடுத்தது வந்து எல்லா மனித எல்லா உயிர்களுக்கும் மானத்தோட டிக்னிஃபைடா தன்மானத்தோட வாழறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து அவளை வந்து கேவலமா பேசுறது, அவளை வந்து மட்டமா நடத்துறது, இது அக்செப்டபிளே கிடையாது. உங்க அம்மா தப்பான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்னா அது சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அது சொன்னது ஒரு காரணம் சொல்லுவா. நீங்க 15 நாள் பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து நீ குழந்தைய தூக்கிட்டு சேர்த்து திட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்கலாம் திட்டினா யாரு? மாமியார் தானே திட்டினாங்க. திட்டுறது தப்பு கிடையாது. போடி அப்படியெல்லாம் எது ஒண்ணா சரி ரைட். ஒரு கேவலமா பேசுமா. இது என்ன பிரச்சனைனா, இவங்க அம்மா வந்து பிரசவம் பார்த்திருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஆக்கி போட்டிருக்காங்க. 140 டிகிரி